மந்தவெளியில் இருக்கிற ஆர்கேமத் ரோட்டில் இருக்கிறது தான் நம்ம டவுசர் கடை. இதை பற்றி நிறைய யூடியூப் சேனல்ஸில் நிறைய ரிவ்யூஸ் இருந்தாலும் இந்த 2019லையும் எப்படி இருக்குது, அதை எப்படிலாம் சமைக்கிறாங்க அப்படின்னு பார்த்து உங்களுக்கு சாப்பிட்டு சொல்ல போகிறேன். நான் வந்து பார்த்தோன்னா இந்த கடையில் வந்து நாமளாக மீல்ஸ் ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து இந்த கடையில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற அந்த கோலா உருண்டை, அப்புறம் வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை, சுறாப்புட்டு, செட்டிநாடு சிக்கன் கிரேவி, செட்டிநாடு மட்டன் சுக்கா, இது எல்லாமே வாங்கியிருந்தேன். இதில் வந்து பார்த்தோன்னா நார்மல் மீல்ஸ் அப்படின்னாக்கா மீல்ஸில் வந்து ஒரு 2 கிரேவி கொடுக்குறாங்க. அதாவது சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி கொடுக்குறாங்க, ரசம், மோர், இது எல்லாமே 2 வெஜ்ஜு சைட் டிஷ்ஷஸ், அதாவது கூட்டு பொரியல் 2 இருக்குது. ஸோ இது வந்து நார்மலாக வந்து மீல்ஸில். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்பெஷலாக ஆர்டர் என்ன வேணாலும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். இதில் நான் வந்து மட்டன் பால், இது மட்டன் பால் அதாவது கோலா உருண்டை. இதை பற்றி சொல்லணுன்னாக்கா நம்ம வந்து வீட்டிலலாம் பழைய முறையில் வந்து ஆட்டுக்கல்ல, அதாவது கறியை நல்லா கொத்தி பொட்டுக்கல்ல மசாலா இதெல்லாம் கலந்து ஆட்டுக்கல்ல அரைச்சி அதை கோலாவாக உருட்டி எண்ணெயில் பொரித்து குழம்பு வைப்பாங்க, இல்லை கோலா உருண்டை வந்து பொரித்து வைப்பாங்க. அதேமாரி இந்த கடையில் வந்து ரொம்ப இந்த கோலா உருண்டை வந்து அந்த பழைய முறைப்படியே செய்கிறதுனால ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு இந்த கோலா உருண்டை ரொம்பவே பிடித்திருந்தது. அடுத்தது இந்த கடையில் சுறாப்புட்டு, அதை பற்றி சொல்லணுன்னா நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே அவங்க சுறாப்புட்டு செய்யும்போது நல்லா சூப்பரான ஒரு வாசம் வந்தது. அப்பயே நான் ஃபிக்ஸ் பண்ணினேன், சரி நாம் சாப்பிடும்போது சுறாப்புட்டையும் சேர்த்து சாப்பிடுவோம் அப்படின்ட்டு. சுறாப்புட்டும் ரொம்ப சூப்பராக இருந்தது. இது எல்லாத்தையும் விட மட்டன் சுக்கா அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்தது, செட்டிநாடு ஸ்டைலு. இதெல்லாம் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க வந்து இந்த இறால் கிரேவி வந்து இந்த கடையில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. நானும் அதை வந்து ஆர்டர் பண்ணலை, இருந்தாலும் எனக்கு வந்து அந்த கொஞ்சோண்டு கொடுத்துருந்தாங்க அந்த இறால் கிரேவி. அதை நான் சாப்பாடோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றப்போ உண்மையிலே என்டையர்லி ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. என்னோடய சஜஷன், நீங்கள் டவுசர் கடையில் வந்து சாப்பிட்ணும் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட் டைம் இப்போ தான் சாப்பிட போகிறேன் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இந்த இறால் கிரேவி வந்து மிஸ் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்னும் இந்த கடையில் இருக்கக்கூடிய நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டிஷ்ஷஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். மொத்தத்தில் இந்த டவுசர் கடை அப்படின்றது இன்றைக்கி இல்லை, இன்னும் எத்தனை ஆண்டு காலம் ஆனாலும் இதோட தரம், உணவுனுடைய சுவை அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு என்னோட நம்பிக்கையாக இருக்குது. விளாம்பட்டி கிராமத்தை சேர்ந்தவன். 1977 மே 2ஆம் தேதி இந்த ஊருக்கு வந்து இந்த கடையை ஆரம்பித்தோம். இன்றைக்கி வரைக்கும் 41 வருஷம் 42 வருஷம் ஆகுது. தொடர்ந்து நானே தான் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறேன். இப்போது 1977லேருந்து இந்த கடை இருந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த சென்னையில் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சும்மா லேசாக வளர்ந்தாலே அவங்கவுங்க வந்து ரேட்டை மாற்றி பெரிய ஹைஃபையாக நிறைய பிரான்ச்சஸ்லாம் திறந்து ஒரு இது காமிக்கிறாங்களே, நீங்கள் இன்னமும் அதே விறகடுப்பில் அப்படியே இதை பண்ணிட்டு இருக்கீங்களா? அதை பற்றி சொல்லுங்கள். சப்போர்ட்டிங் அதோடைய முயற்சிக்கு உண்டான ஆள் இல்லை. நான் ஒரே ஆள் சிங்கிள் ஆள் இருந்ததுனால என் பையங்க இப்போ கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களாம் வந்துட்டாங்க. அவங்களும் சரியாக படிக்காதனால இந்த இதுலேயே அப்படியே இந்த நல்ல உணவு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு அந்த இதில் மாற்றமே கிடையாது. அது ஆரம்பத்தில் இருந்து திருச்சியில் வந்து என் மாமனார் வந்து மெஸ்ஸு, அவரும் சாப்பாடு வந்து சிறப்பாக செய்வார். அவரோட பழக்கம். நான் இருந்த கடை ஓனர், நான் வந்து ஹோட்டலில் இல்லை வேறு கடையில் வேலை பார்த்தேன். அவங்களுடைய பழக்கங்கள், அதாவது நல்ல பொருளாக கொடுக்கணும், எதாக இருந்தாலும் வேலை ஜாஸ்தியாக இருந்தாலும் நல்ல பொருளாக கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய, அதே தான் என்னுடைய பழக்கமும் வந்துக்கிட்டு. ஸோ எங்களுக்கெல்லாம் இவ்வளோ நல்லா வந்து நிறைய வெரைட்டியாக சமைச்சு கொடுக்குறீங்க, எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்குன்னு ஒரு பிடிச்சமான ஒரு உணவு இருக்கும்ல, அது என்ன, அதை சொல்லுங்களேன். நான் அந்த மாதிரி அதையும் விருப்பப்படுறதில்ல, எல்லாத்தையுமே சாப்பிட லைட்டாக அவ்வளோதான் சாப்பிட்றீங்க. இருந்தாலும் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எதுலேயும் விருப்பம் இருக்காது எனக்கு, சாப்பாடும் இல்லை, எதையுமே அதிகமாக விரும்ப மாட்டேன். சரி, ஆடம்பரம் இருக்காது, சாப்பாடு அதிகமாக எடுத்துக்கிட மாட்டேன். என்னுடைய லிமிட்னா லிமிட் தான். 4 இட்லினா அவ்வளோதான். நான் அன்னைக்கிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அதுதான் கணக்கு. என் ட்ரெஸ்ஸிங்கும் அதே மாதிரி தான் இருக்கும். ஒரு ஆடம்பரமாக உங்கள் கடையோட அடையாளமே அந்த ட்ரௌசர் கடை அப்படிங்கிறதுக்கு அதான் ட்ரௌசர் தான் உங்களுடைய லோகோ. இதை வந்து அடையாளம் வச்சு ஜனங்களே வந்து டவுசர் போட்டிருப்பாரு, அது எங்கள் கடைக்கு போனீங்கன்னா சாப்பாடு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. அதே நிரந்தரமாக பேராயிடுச்சு. சரி. ஹாய் வியூவர்ஸ், நாங்கள் வந்து எங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நாங்கள் வந்து டீம் டெம்பிள் மேகிஸ் யூடியூப்பில் நாங்கள் சேனல் வச்சுருக்கோம், வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கோம். அப்புறம் வந்து நாங்கள் இப்போ வந்து ட்ரௌசர் ஐயா கடைக்கு சாப்பிட வந்திருக்கோம். இங்கே வந்து நிறைய தடவை வந்திருக்கோம். ஏன்னா இங்கே பக்கத்தில் தான் எங்கள் ஸ்டுடியோ இருக்குது, டப்பிங்கு சிஜி எல்லாம் இங்கே தான் போயிட்டுருக்கு. ஸோ நாங்கள் வந்தால் இங்கே தான் சாப்பிட வருவோம். இங்கே வந்து எவ்வளோ சோறு சாப்பிட்டாலும் எங்களுக்கு வயிற்று ரொம்ப மாதிரியே இருக்காது, நிறையா சாப்பிட்ருவோம். இன்றைக்கி அப்படி தான் சாப்பிட்டோம்.
இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து ப்ரான் ஃப்ரையும் கோலா உருண்டையும் சாப்பிட்டோம். மற்றெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்குன்னாங்க. நல்லா சூடான சோறு, ஃபேன் காற்று இல்லாமல் சும்மா கும்முன்னு நம்ம வீட்டில் ஊர் சைடு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. மசாலா எதுவும் இவங்களே எல்லாம் அரைச்சிருக்கிறதுனால டேஸ்ட் நல்லா இருக்கும். அதான் டெய்லி இங்கே வந்துடுறது. விறகடுப்பு ரொம்ப ஆமாம் நல்லா இருந்துச்சுங்க. சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்குங்க. அவ்வளோதான், சிம்பிள், சூப்பராக நல்லா இருக்கும். ப்ரைஸ் வந்து ஓகேங்க, கொஞ்சம் அபோவ் ஆவரேஜ் தான் இருந்தாலும் நல்லாயிருக்கும். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து சாப்பிட்ருக்கோம். ஓகே, இந்த சைடு ஒரு வேலையாக வந்தோம், அப்போ தான் வந்தோம். சாப்பாடு நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது சாப்பாடுலாம். ஏற்கனவே நாங்கள் ரொம்ப பார்த்துட்டு இருந்தோம், ஆனால் இதுவரை சாப்பிட்டே கிடையாது. இந்த சைடு வந்தோன்னு ஒரு சான்ஸ் கிடச்சி அப்படின்னு சாப்பிட்டோம். எல்லாருமே வந்து சாப்பிட்டோம். நல்லா இருக்குது சாப்பாடுலாம். கொஞ்சம் ஹைஜீனாக மட்டும் இருந்திருக்கலாம், பட் ஓகே, மற்றபடி சாப்பாடுலாம் நல்லா இருக்குது. இடம் கொஞ்சம் சின்னதாக இருக்கனால ரொம்ப கன்சிஸ்டாக இருக்குது. என்ன சாப்பிட்டீங்க இங்கே சாப்பிட்டது நார்மலாக இன்னைக்குன்னு பார்த்தா இந்த கோலா தான் ஸ்பெஷல்னு சொன்னாங்க. அதனால் நீ கோலா உருண்டை ரொம்ப சூப்பராக இருந்தது. மிச்சப்படி மட்டன்ன்றதுல நார்மலாக அவங்க குழம்பு விடுறாங்க. சிக்கன் குழம்பு இல்லை, சிக்கன்னு சொன்னால் நாங்கள் ஏதோ ஃப்ரைன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அவங்க கொடுத்தது சும்மா சிக்கன் குழம்பு 2 பீஸ் வச்சு கொடுத்தாங்க. அதுக்கு 90 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. அதுதான் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது. இது டேஸ்ட் வைஸ் எல்லாமே நல்லா இருந்தது. ரேட்டு இப்போ கொஞ்சம் ஏற்றிருக்காங்க. நல்லா இருந்தது, டேஸ்ட் நல்லா இருக்கு, சூப்பர். ஓவரால் ரேட்டிங் வந்து சூப்பர். ஓகே, தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பெப்பர் சேனலில் எந்த ஏரியாவில் அசைவ ஹோட்டல் இருக்குன்னு பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோவிலம்பாக்கத்தில் இருக்கிற மாமிச மிரட்டல், மாமிச பாரம்பரிய விருந்து. இந்த மாமிச மிரட்டல் ஹோட்டல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேடவாக்கம் மெயின் ரோட்டில் கோவிலம்பாக்கம் சிக்னலுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே இருக்கிறது தான் இந்த மாமிச மிரட்டல். அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க இந்த ஹோட்டலில் என்ன சிறப்பாக இருக்குது, அதில் என்னென்ன விதவிதமான டிஷ்ஷஸ் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். இந்த உணவகம் வந்து நல்ல மாமிச விரும்பிகளுக்காகவும் ஒரு பாரம்பரியமான உணவு சாப்பிட்றவங்களுக்காகவும் நல்ல ஒரு டேஸ்டியான உணவு சாப்பிட்றவங்களுக்காகவும் தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஏர்னிங்ஸ் எல்லாம் செகண்டரி தான். ஃபஸ்ட்டு வந்து எல்லோரும் வரணும், நல்லா டேஸ்ட் பண்ணணும், நம்மளோட பழைய இதை வந்து எப்படி செஞ்சாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். பழைய 1950s இருக்க ஒரு டிஃபன் சென்டர் மாதிரி இருக்கணும்னு தான் என்விரான்மெண்ட்டும் அதே மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கோம். நல்ல ஃபுட்டு தரணும், நடுத்தர மக்கள்லேருந்து எல்லாருமே அந்த ஃபுட்டை ரசித்து சாப்பிட்ணும். அதுதான் எங்களோட எய்மு மெயினாக. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக வாங்க, பொறுமையாக இருந்து நல்லா சாப்பிடுங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த மாமிச விருந்து ஹோட்டலுக்குள்ளே நம்ம உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். உள்ளே வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியரே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா ஓலையில் இது பண்ணியிருக்காங்க. அடிக்கிற வெயில் பார்த்தீங்கன்னா ஹீட் உள்ளே இறங்கலை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியர் சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃபுட்ஸ் நிறையவே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6 o'clock to 10 o'clock தான் டிஃபன் அண்ட் ஸ்நாக்ஸ் தான் இங்கே அவைலபிள். ஃபஸ்ட்டு நம்ம சூப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நிறைய சூப் இருக்குது. வான்கோழி சூப்பு, ஜின்னி கோழி சூப்புன்னு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா கருங்கோழி சூப்பு. இன்றைக்கி அந்த கருங்கோழி சூப்பை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், வாங்க. ஓகே வியூவர்ஸ், சூப் ஆர்டர் பண்ணிட்டோம். சூப் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறது ஆட்டுக்கால் சூப். ஆட்டுக்கால் சூப் சூப்பராகவே இருக்குங்க. ஆட்டுக்கால் சூப் பார்த்தீங்கன்னா போனுக்கு ரொம்ப நல்லது. போன் கொஞ்சம் வீக்காக இருக்கிறவங்கலாம் ஆட்டுக்கால் சூப் குடிச்சாங்கன்னா போன் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நெக்ஸ்ட் நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் கருங்கோழி சூப். கருங்கோழி சூப்பு நம்ம சூப்பராக இருக்கும். சூப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறது டிஃபன் ஃபுட் தான். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சமோசா. இங்கே சமோசா பார்த்தீங்கன்னா நிறைய டைப் இருக்குது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா சிக்கன் சமோசா, மட்டன் சமோசா, மீன் சமோசா, இறால் சமோசா, ஃபிஷ் சமோசா. அதை முதல்ல டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம டிஃபன் வகைக்கு போவோம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம சாப்பிட போகிறது சமோசா. இந்த சமோசா பார்த்தீங்கன்னா இங்கே 50 to 60 rupees தான். இதை நான் ஆர்டர் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா கதம்பம் சமோசா. இது மட்டும் பார்த்தீங்கன்னா 80 rupees. இதில் பார்த்தீங்கன்னா சிக்கன் சமோசா, மட்டன் சமோசா, ஃபிஷ் சமோசா, நண்டு சமோசா, இறால் சமோசான்னு 5 சமோசா இருக்குது. இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா நண்டு சமோசா. உள்ள பீசஸ் வந்து ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. இது பார்த்தீங்கன்னா இறால் சமோசா. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும்
மசாலா கூட சேர்ந்து உள்ள பீசஸும் இருக்குது. சமோசா டேஸ்ட் பண்ணி பார்த்தாச்சுங்க. இப்போ நைட்டு பார்த்தீங்கன்னா டிஃபன் வெரைட்டிஸில் பார்த்தீங்கன்னா ஆப்பம், ஆட்டுக்கால் பாயா அண்ட் மட்டன் கறி தோசை தான் டேஸ்ட் பண்ணி பார்க்க சொல்ல போகிறேன். இப்போது ஆர்டர் கொடுத்துட்டு நம்ம அதையும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஜி, இந்த 2 ஆப்பம், ஆட்டுக்கால் பாயா அண்ட் பார்த்தீங்கன்னா மட்டன் கறி தோசை. இந்த அவியலில் வந்து காடை முட்டை இருக்குங்க, காடை முட்டை ஒரு 4 கொடுங்க. ஓகே வியூவர்ஸ், நான் பார்த்தீங்கன்னா ஆப்பம், ஆட்டுக்கால் பாயா ஆர்டர் பண்ணியிருந்தேன். வந்துருச்சு. ஆட்டுக்கால் பாயா பார்த்தா சூப்பராக இருக்குது. ஆட்டுக்கால் பாயா பார்த்தா சூப்பராக இருக்குங்க. கிராமிய மனம் தமிழும் ஆட்டுக்கால் பாயா. இந்த ஆப்பம் சைஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் ஆப்பம் சைஸ் இல்லாமல் கொஞ்சம் பெரிய ஆப்பமாக இருக்குது. ஆப்பம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறது மட்டன் கறி தோசைக்கு நாட்டுக்கோழி குழம்பு தான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். மட்டன் கறி தோசை பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக ஒரு தோசை தட்டாலே போதும், திருப்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குங்க. மதுரையில் தான் கறி தோசை சூப்பராக இருக்கும். இங்கே மாமிசை மீட்டர்லேயும் கறி தோசை பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது. நாட்டுக்கோழி குழம்புல பார்த்தீங்கன்னா காரம் கரெக்டாக இருக்குது. நீங்கள் குழந்தைங்களுக்கு கூட இந்த தோசை கொடுக்கலாம், அந்த அளவுக்கு காரம் எதுவுமே இல்லை. இது பார்த்தீங்கன்னா கோழி முட்டை நம்ம வீட்டிலே சாப்பிடுவோம். இதை பார்த்தீங்கன்னா அவிச்ச காடை முட்டை ஆட்டுக்கால் பாயா. கோழி முட்டை பார்த்தீங்கன்னா அதிகமான கடைகளில் கிடைக்கும், ஆனால் காடை முட்டை பார்த்தீங்கன்னா ரேர் தான். இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி சூப்பும் கருங்கோழி சூப்பும் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் ஸ்பெஷல் சூப்புன்னு பார்த்தீங்கன்னா வான்கோழி, ஜின்னி கோழி, நண்டு, முயல், புறாட்டு நிறைய இருக்குது. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா 50 to 60 ருபீஸ் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சமோசா, மட்டன் கறி தோசையை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். அடை இருக்குது. அது பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி முட்டை அடை, வாத்து முட்டை அடை, கறி முட்டை அடை, காடை முட்டை அடைன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பொரிச்சது பார்த்தீங்கன்னா நான் டேஸ்ட் பண்ணல, பட் ஆனால் காடை ஃப்ரை உங்களுக்காக நான் இங்கே எடுத்திருக்கேன். இது இல்லாமல் நொறுக்கு தீனி, இது பார்த்தீங்கன்னா கோழி உருண்டை, தண்டு கோழி, தண்டு மீன், குழல் நண்டு, மீன் கட்லெட்னு இருக்கு. டிஃபனில் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி குழம்பு 80 ரூபா, நாட்டுக்கோழி குழம்பு 100 ரூபா. அதாவது பார்த்தீங்கன்னா 80 ரூபாய்க்கு இட்லி, ஊத்தாப்பம், இடியாப்பம், 100 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா பரோட்டா, ஆப்பம், சப்பாத்தி அந்த மாதிரி இருக்கு. ஆட்டுக்கறி கோலா உருண்டை குழம்பு பார்த்தீங்கன்னா 130 ரூபா. இதில் 4 இட்லி, 2 ஊத்தாப்பம், 2 ஆப்பம் அந்த மாதிரி வரும். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கிரேவி இங்கே பார்சல் அவைலபிளாக இருக்கு. குழம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா 500 ml பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி குழம்பு 130, மட்டன் கோலா உருண்டை 150, ஆட்டுக்கால் பாயா 160, வான்கோழி குழம்பு 150. இப்படி நிறைய வெரைட்டிஸ் இங்கே அவைலபிளாக தான் இருக்குது. நீங்கள் மறக்காமல் இந்த பக்கம் வரும்போது டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த ஹோட்டலில் நான் சாப்பிட்டதுக்கு உண்டான பில்லு வந்துருச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட்டது ஆட்டுக்கால் சூப் பார்த்தீங்கன்னா 30 ரூபா, கறிக்கோழி சூப் 60 ரூபா, கதம்பம் சமோசா பார்த்தீங்கன்னா 60 ரூபா. இதுலேயே எல்லா சமோசாவும் அடங்கிடும். காடை முட்டை அது பார்த்தீங்கன்னா 10 ரூபா தான். 2 ஆப்பம், ஆட்டுக்கால் பாயா 125, மட்டன் கறி தோசை 130. இதெல்லாம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 445 தான் வந்திருக்கு. ஓகே வியூவர்ஸ், இந்த மாமிசா மிரட்டலில் நான் ஃபுல் கட்டிட்டேன். டேஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது. இப்போ இந்த ஹோட்டல்லேயே சாப்பிட்ட இன்னொரு கஸ்டமர் கிட்ட தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க இந்த ஹோட்டலில்? முயல் ஃப்ரையும் ஆட்டுக்கால் பாயாவும் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆட்டுக்கால் பாயா வித்து பரோட்டா சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு. அடுத்து கோழி சமோசா, அதுவும் நல்லா இருந்துச்சு. ஃபுட்டு நல்லா இருக்குது, சாப்பிட்லாம், ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ சார். ஓகே வியூவர்ஸ், இந்த மாமிச மிரட்டல், மாமிச பாரம்பரிய விருந்து, இந்த ஹோட்டலில் நான் ஃபுட்ஸ் எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். ஃபுட்ஸ் எல்லாமே சூப்பராகவே இருக்குது. நீங்களும் மறக்காமல் இந்த பக்கம் வரும்போது இந்த மாமிச மிரட்டலில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.